இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விக்ரம் வந்து அதிர்ஷ்டக்கட்ட நபர்னு சொல்ல பேர் எடுத்தவர் வந்து அப்படி ஒரு முத்திரையை குத்துனவங்க. ராசி இல்லா நடிகர், ராசி இல்லாத நடிகர். ஆமா, ராசி இல்லாத நடிகர், அன்லக்கி ஃபெலோ. சினிமாவுக்குள்ள இருக்கணும், அதே சமயம் சினிமாவில் போராடணும், எப்படியாவது உள்ளவே இருக்கணும். ஒரு மாருதி கார் ஒன்று சின்னதாக ரெட் கலர்ல வச்சிருப்போம், அதுதான் போய் டப்பிங் பேசுவார். கையில காசு இல்ல, ஹீரோவுக்கு 10 பைசா கொடுக்கல, பயங்கரமான போராட்டத்துல இருக்கிறோம். விக்ரம் என்ன பண்ணாரு, ஜி ஒரு 3 நாள் பொறுத்துங்க அப்படின்னு போனாப்புல. போயிட்டு என்ன பண்ணாப்புல, திடீர்னு வந்த உடனே ஒரு 22,000 கையில் எடுத்துன்னு வந்து 11,000 உங்களுக்கு, 11,000 எனக்கு அப்படின்னாரு. நேற்று எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கலாம், அப்புறம் இவரு இருந்திருக்கலாம், இன்னைக்கு நான் இருந்திருக்கலாம், ஆனா இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் விக்ரம் தானே. உண்மையிலேயே ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு நடிகர் ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். வந்து பிதாமகன் வேற லெவலில் கொண்டு முடியும். மற்ற ஹீரோக்கள் யாராவது இருந்திருந்தா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக படிக்க ஆதன் செயலியை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் செயலி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு நாளில் நாங்கள் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் கென்னின்னு எல்லாருமே இந்த சினிமா துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாருமே செல்லமா அழைக்கக்கூடிய பேர் தான் சியான் விக்ரம் அவர்களுக்கு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்று அவரோட பிறந்தநாள். அவரை பத்தின விஷயங்களுக்காக சேர் பால சார் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவரோட வாழ்க்கையில வந்து திரும்பி பார்த்தோம்னா நிறைய நடிகர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. சிலர் வந்து பெரிய பேக்ரவுண்டோட வந்திருந்தாலும் விக்ரம் அவர்கள் சினிமாக்கு வந்தது எப்படி, அவரோட அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்ற விஷயம் இருக்கு. நாளுக்கு நாள் நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தது, அதுக்கப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல உள்ள வந்து அப்புறம் ஹீரோ ஆகி, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சரியா போகாம மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்து அந்த காலகட்டத்திலே இதெல்லாம் நாங்க வரிசையா கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அவர் உள்ள வந்தது எப்படி சார்? அந்த ஆரம்பத்துல இருந்த விக்ரம் அவர்களுக்கும் இப்ப இருக்க விக்ரம் அவர்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத ஷேர். இல்லை, இன்றைய சினிமாவில் முயற்சி பண்ற இளைஞர்கள், முயற்சி பண்ணி பாதிலே ஓடி போனவங்க, இது சினிமா நமக்கு ஒத்து வராதையா அப்படின்னு ஒரு விரக்தியை உண்டானவர்களுக்கு தான் விக்ரமுடைய வாழ்க்கை ஒரு பாடம் கூட சொல்லலாம். ஓகே. 1000 தான் சொன்னாலும் சினிமாவில் வந்து திறமையை தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்ட்டு, அதிர்ஷ்டம் கண்டிப்பா வேணும். விக்ரம் வந்து அதிர்ஷ்டக்கட்ட நபர்னு சொல்ல பேர் எடுத்தவர் வந்து அப்படி ஒரு முத்திரையை குத்துனவங்க. ராசி இல்லா நடிகர், ராசி இல்லாத நடிகர். ஆமா, ராசி இல்லாத நடிகர், அன்லக்கி ஃபெலோ. ஓகே. இப்படி தொடர்ச்சியா இது அவர் காது படவும் நேரடியா வந்தது. அதாவது வந்து சினிமாவில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ அதை அத்தனையும் அனுபவிச்சுட்டு, இது என்னன்னா, நீங்க சினிமாவை உண்மையாக நேசிச்சால் அந்த சினிமா ஒரு கட்டத்துல உங்களை விடாது. ஓகே. சில சோதனைகள்லாம் வைக்கும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் டக்குன்னு வந்துடும். அது முன்வினை செய்த பயன் கூட இருக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட ஒரு தெரிந்த ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு வயசுல இதெல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டிய நேரத்துல அவன் அது பண்ண முடியாம இறந்து போயிட்டானா, அடுத்த பிறவியில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அது ஈஸியா கிடைச்சிடும். ஓகே. அதெல்லாம் அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்கும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி விக்ரமுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது, ஆக்சுவலா விக்ரம் நடிக்க வரல. அவங்க அப்பா வினோத்ராஜ் தான் சினிமாவில் நடிக்க வந்தார். ஓகே. வினோத்ராஜ் தான் பரமக்குடியிலிருந்து தன் மகன்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு இங்க போராடி, அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. அவர் வந்தது 60களில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம் போராடி, அப்புறம் துணை நடிகரா ஒவ்வொரு காட்சியில ஒவ்வொரு இதுல நடிச்சு தன்னுடைய மகனை யாராவது ஒருத்தரை வந்து சினிமாவுக்குள்ள கொண்டு வந்துடணும், பெரிய நடிகனாக்கணும்னு அவருடைய கனவு தான் கென்னி விக்ரமா மாறினாரு. அப்பாப்பட்ட கஷ்டங்கள், அப்பாப்பட்ட அந்த சொன்ன கதைகள், தான் ஜெயிக்க முடியல நீ ஜெய் அப்படின்னு சொன்னதெல்லாம் சேர்ந்துதான் விக்ரம் வந்து தீவிரமா சினிமாவுக்கு தேர்ந்தது. சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாதவர். அவருடைய உறவினர் ஒரு நடிகரா இருக்கிறாரு, அது ரைட், அது அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் இருந்தவர். சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஸ்ரீதருடைய தந்து விட்டேன் என்னை படம் தான் அவருடைய முதல் ஹீரோவுக்கான அறிமுகம். ஸ்ரீதர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து. அவருடைய அந்த பீரியட் முடியுது. ஒரு காலத்துல ஸ்ரீதர் அப்படின்னா ஒரு இயக்குனர் அப்படின்னு, பாலச்சந்தர், பாரதி ராஜா, இவர்களுடைய எப்படி ஒரு டைரக்டரை பார்த்துட்டு உள்ள வராங்களோ, ஸ்ரீதருடைய படங்களை பார்த்துட்டு வந்து. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தலைகீழ ஒரு சீன் ஒன்று அந்தரத்துல எடுக்கிறோம் அப்படின்னா கேமரா வச்சுன்னு அவரே தலைகீழ நிற்பாராம். அப்படி ஒரு சினிமா மீது உள்ள ஒரு லவ், அந்த டைரக்ஷன் மீது உள்ள ஒரு வெறி. தந்து விட்டேன் என்னை விக்ரம் ஹீரோ படம் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த பையன் சூப்பரா வருவான் அப்படின்னு எல்லாரும், ஏன்னா ஸ்ரீதர் தொட்டா அது
ஹிட் தான். ஹிட்டு. ஓகே. வெண்ணிராடை மூர்த்தியிலிருந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வரைக்கும் அவருடைய அறிமுகம் தான். வெண்ணிராடை நிர்மலா அப்படி ஒரு வரிசையா சொல்லிட்டு போனா சென்டிமெண்டா. படம் அட்டர் ஃபிளாப்பு. நம்ம பேசணும் இல்லைங்களா, ராசி இல்லாத ஹீரோன்னு. முதல் படத்துல ராசி இல்லாத ஹீரோன்னு வச்சிடுறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று கூட நம்ம வந்து ஒரு குறும்படம் அந்த படம் இந்த படம் நடிச்சு கூட இது பண்ணிக்கலாம். அப்போ வேற வழியே கிடையாது. இந்த சினிமா தான். அங்கே அவ்வளோ சேட்டலைட் மீடியா இருக்குது, சேனல்கள் இருக்குது, தன் திறமையை வேற ஒரு வடிவில் வந்து இப்போ காட்டக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்குது. அப்போ நடிச்சா சினிமா தான், வேற வழியே கிடையாது உங்களுக்கு. அப்போ என்ன தூர்தர்ஷன் இருக்குது டிவியில், அது சீக்கிரம் அந்த கேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் திறக்கவே திறக்காது. சரி. இப்படியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. மலையாளத்தில் போய் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறாப்புல, எங்கெங்கேயும் வாய்ப்பு தர்றாப்புல. எந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னா, ஏங்க ஸ்ரீதர் படமே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா அதுக்கு நீ தாங்க காரணம் அப்படின்ற அளவுக்கு இதுவாயிடுச்சு. வேற வழியே இல்லைன்ட்டு சினிமாவுக்குள்ள இருக்கணும். அதே சமயம் சினிமாவில் போராடணும், எப்படியாவது உள்ளவே இருக்கணும். ஒரு மாருதி கார் ஒன்று சின்னதாக ரெட் கலர்ல வச்சிருப்பாரு விக்ரம். அதுதான் போய் டப்பிங் பேசுவார். டப்பிங் தொடர்ச்சியாக வந்து ஹீரோக்களுக்கு அப்புறம் மாற்று மொழி படங்களுக்கு குரல் கொடுப்பார். வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் டப்பிங் பேசியிருப்பாரு. இவர் முடிச்சு வந்த உடனே நடிகை ரோகிணி, ரகுவரனுடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க டப்பிங் பேச போவாங்க. 2 பேரும் நண்பர்கள் தான், பேச போவாங்க. இவ்வளோ காலகட்டம் இதுக்கு இடையில வந்து சினிமா சான்ஸ் கேட்கறது, போய் டைரக்டர் பார்க்கறது, உலக படங்கள் போய் பார்க்கறது. அப்பதான் அவருடைய வாழ்வில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியா எல்லாருக்கும் தெரியும் சேது. ஆனா சேதுக்கு முன்னாடியே PC ஸ்ரீராம் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே அவரை வச்சு இயக்கிட்டாங்க. அப்போ ஒரு படம் கூட போகல அப்படின்றப்போ அவரோட அந்த மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஏன்னா விக்ரம் அப்படின்ற ஒரு இளைஞன், போராடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞன், பெரிய பெரிய இயக்குனர்களே இயக்கிட்டாங்க. அப்பயும் இல்ல, அது ஒரு வெற்றி இல்ல அப்படின்றப்போ அந்த வெற்றிக்காக ஏங்கின ஒரு இளம் நடிகரோட அந்த ஒரு மனநிலை என்னவா இருந்திருக்கும் அந்த கதை? விக்ரமுடைய இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா பிச்சுக்கிட்டு அடா போயா வேற எதனா வேலை பார்க்க போலாம். ஓகே. இல்லைன்னா வந்து ஊருக்கே போயிடலாம். ஏன்னா அவருடைய பிரதர் கூட இடையில ஒரு படம் நடிச்சார், அப்ராட்ல இருந்து வந்திருந்தார். விக்ரம் மாதிரியே இருந்தார். அவர் பேர் மறந்துட்டேன். அந்த படம் ஓடல. ஒரு கட்டத்தில் நாங்களாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், தம்பிய நீ வேணா கிளம்பிடுறா, ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் வா, நான் அப்ராட்ல இருக்கிறேன், என் கூட வந்துடுன்னு. இந்த சினிமா என்ன விடாது, நீ வேணா வெயிட் பண்ணு பாரு. நீங்க சொல்ற மாதிரி உல்லாசம்லாம் பெரிய எதிர்பார்ப்புல ஒண்ணு. உல்லாசம் அஜித் அவர்களும் அஜித்துக்கு குரல் கொடுத்தவரு, அஜித் கூடவே சேர்ந்து நடிக்கிறாரு. அமிதாப் பச்சனுடைய ப்ரொடக்ஷனு. ஓகே. ஜேடி ஜெரி இயக்கம். ஜெரி யாருன்னு இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அண்ணாச்சி படத்தை எடுத்தவர். ஆமா, லெஜெண்ட் சொன்னாதான் தெரியும். வந்து இந்த ரெட்டையர்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு 97 அந்த படத்து மேல ஒரே ஷோல தூக்கி வெளியே போட்டாங்க. அது ஒட்டு மொத்தமா காரணம் என்னன்னா அஜித் கிடையாது, விக்ரம் தான். இந்த ராசி இல்லாத ஆளை தூக்கினது ஏன் உள்ள போட்டீங்கன்னு. உண்மையில அந்த இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா போயா என்னையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லைங்களா? போயா வேற எதனா வேலை பார்க்கலாம், இது நமக்கு செட் ஆகாது சொல்லுவாங்கல்ல, சினிமா எனக்கு செட் ஆகுது. வேற வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இல்லைங்க எனக்கு செட் ஆகலைங்கன்னு. அது செட் ஆகாத மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். அது நீங்க உள்ள இருந்து எப்படிதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னொன்னு உண்மையிலே பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு 2 திரையில அறிமுகமான ஒருத்தர் போய் ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இந்த அம்மா துண்டு இருக்கும், வேற யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனோதிடம் வேணும். நடிகர் அப்படின்றது போட்ட விக்ரம் இடத்துல டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவங்க, குரல் கொடுத்தவர்கள் அப்படின்ட்டு அதுல விக்ரம் பாக்குறப்போ நம்மளுக்கே ஸ்கிரீன் ஒரு வருத்தமா இருக்கும். ஹீரோவா இருந்தேன், என்ன வந்து பின்னணி குரல்னு சொல்லி போட்டிருக்காங்களே அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வேணாண்டா ஊர் பக்கெட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் யாருக்கா இருந்தாலும் தோண வைக்கும். கண்டிப்பா வந்து அதாவது வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு 45 வயதுக்கு மேல், ஒரு 40 வயதுக்கு மேல் ஒருத்தருக்கு ஒரு லைஃப்ல ஒரு திருப்புமுனை சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்கள் தான் த ரியல் ஃபைட்டர்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. ஓகே. அது சேது வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் என்னவா மாறுறாரு? சேதுக்கு முன்னாடி இருந்த விக்ரம், சேதுக்கு அப்புறம் விக்ரமோட வாழ்க்கை எப்படி மாறுது? சேதுவே பாத்தீங்கன்னா அது முதல்ல வச்ச பேர் வந்து அகிலன். அகிலன் வச்சதுக்கான காரணம் பாலா வந்து வச்சதுக்கான பாலுமகேந்திரா, மறைந்த பாலுமகேந்திராவுடைய மனைவி பெயர் வந்து அகிலா அம்மா. அவங்க தான் பாலா வந்து சோறு போட்டு வளர்த்துருக்காங்க, தன் புள்ள மாதிரி பார்த்துருக்காங்க. அதனால ஹீரோ சப்ஜெக்ட் அகிலான்னு முதல்ல வச்சு அப்புறம் அகிலன் மாத்திருக்காங்க. முதல்ல முரளிக்கு சொல்லப்பட்ட கதை இது, அதோட அப்பா. அப்புறம் விக்னேஷுக்கு சொல்லப்பட்ட கதை. ஏன்னா விக்னேஷோடைய ரூம்ல தான் வந்து பாலாலாம் தங்கியிருந்தாங்க. சரி. டி-நகர், CIT நகர்ல தங்கியிருந்தாங்க. அப்புறம் விக்னேஷ் வேணான்னு சொல்லிட்டு அந்த படம் பூஜை போட்டு ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு. பூஜை போட்டு AVMல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் எங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் கிளம்பிட்டாரு. அதுக்கு விக்ரம் தான் சொல்லிருந்தாங்க. இல்ல அப்ப விக்ரம் கமிட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆகல.
அதன் பிறகுதான் போயிட்டு இந்த படத்தை சேதுன்னு கதையை மாத்தி விக்ரம் கமிட்மெண்ட் பண்ணி ம். பாலாவுடைய ஊர்க்காரர் கந்தசாமி, ம். அங்க ஒரு பில்டர் அவரு. ஓகே. அவரை கூட்டின்னு வந்து படம் எடுத்து சினிமான்னு என்னன்னே தெரியாது அவருக்கு. பாலா அப்பவே பயங்கர பெர்ஃபெக்ஷன் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இது எப்படி தெரிய வருதுன்னா, பாலாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. "ஓ ஒரு டைம்ல வந்து ரூம காலி பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்க. ம். சேது படம் 3/4 இருக்குது. கையில காசு இல்ல. ஹீரோவுக்கு 10 பைசா குடுக்கல. பயங்கரமான போராட்டத்துல இருக்கிறோம். ம். விக்ரம் என்ன பண்ணாரு, "ஜி ஒரு 3 நாள் பொறுத்துங்க" அப்படின்னு போனாப்புல. போயிட்டு என்ன பண்ணாப்புல, திடீர்னு வந்த உடனே ஒரு 22,000 கையில எடுத்துன்னு வந்து, 11,000 உங்களுக்கு, 11,000 எனக்கு அப்படின்னாரு. ம். என்னங்க அப்படின்னு கேட்டா, "ஒரு டெலிஃபிலிம்ல போய் நடிச்சுட்டு வந்தேன். செலவுக்கு வச்சுக்கங்க. ஓகே. இந்த ஆத்மார்த்தமான இதெல்லாம் நான் மறக்கக்கூடாது" அப்படின்னு ம். சொல்லியிருந்தேன். இதான் விக்ரம். என்ன சம்பளம் குடுத்தாங்க, ஏது அத பத்திலாம் இல்ல. "ஒரு கட்டத்துல நீங்க உடம்ப குறைக்கணும் விக்ரம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்" அப்படின்ட்டு. இவர் உண்மையிலேயே உடம்ப குறைக்கிறாரா இல்லையான்னு பாலா போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டயட்டீஷியன் எதுவுமே வச்சுக்காம, ம். இவரா வந்து வெள்ளரிக்கா அது இதெல்லாம் சாப்பிட்டு, அப்படியே மயக்க நிலையிலே இருப்பாராம். தொட்ட உடனே தான் எழுந்துப்பாராம். கஷ்டமா இருக்குதான்னு. "இல்ல கஷ்டமா இருக்குது, ஜெயிச்சுருவேன் நானு" ஓகே. அப்படி. இதுதாங்க நான் சொல்ல வர உதாரணம். இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து விக்ரம். ஜெயிச்ச பிறகு அது ஒரு அவருடைய பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் மாறும். அது வேற ம். விஷயம் வந்து. ம். ம். ஆரம்பத்துல அந்த இடத்த பிடிக்கணுன்றதுக்காக இருந்த வெறி இருக்குல்ல, ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நான்லாம் பாலாவ இன்டர்வியூ பண்ண போம்போது பார்சன் காம்ப்ளக்ஸ்ல இருந்தாரு. ம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப போயிடலாமான்னு பார்த்தேன். இவரா டைரக்டர்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பீடி அடிச்சுட்டு இருந்தாரு வந்து. அப்புறம் இவர் தாங்க டைரக்டர்ன்னு பக்கத்துல இருந்த 2 பேர் சொன்னாங்க. அவங்க தான் கடைசியில வந்து அமீரும், சசிகுமார்ன்னு பின்னாடி தெரியும். ஓகே. அப்ப தெரியாது நமக்கு. ஒழுங்கா இவரு தாங்க அப்டின்னாங்க. இதயம் சினிமான்னு ஒரு பத்திரிக்கைக்காக ம். போய் இன்டர்வியூ ம். பண்ணேன். சேது வருது. உலக சினிமாவில் அதிக முறை ஷோ போட்டு காமிச்சது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும், மீடியேட்டர்ஸ்களுக்கும் இந்த ஓகே. படம் தான். பார்ப்பாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிச்சா தானே வாங்குவாங்க. ஆமா. சரியில்லன்னு போயிடுவாங்க. ஓ! திரும்ப வந்து மீடியேட்டர் பார்ப்பாங்க. மீடியேட்டர் போய் சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, வாங்க மாட்டாங்க. ம். ம். இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள் கிடையாது. ஆனா வந்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. படம் ரிலீஸ் எனக்கே ஒரு நண்பர் தான் சொன்னாரு. ம். சேதுன்னு ஒரு படம் வந்து பாலான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்க என்னன்னு. எனக்கு எனக்கு அங்கருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட்டின்னு வந்து பாலா சிஐடி நகர்ல ஒரு ரூம்ல தங்கியிருந்தாரு. ம். ஒரு ம். விஹெச்எஸ் கேசெட்ல அதனுடைய ட்ரெய்லர் காமிச்சாங்க. அப்பதான் பார்த்தோன்னே மிரண்டு போயிடுச்சு. உண்மையிலேயே விஷயம் உள்ள ஆள் தான் இவரு அப்படின்னு. ஓகே. கடைசியா ஒரு வழியா வந்து ஓன் ரிலீஸ்க்கு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சென்டரோ என்னவோ. சரி அந்த ஓன் ரிலீஸ்க்கு முன்னாடி அப்பலாம் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் காட்சி போடுவாங்க. ம். ம். ஏன்னா பிரிண்ட் மீடியா இல்லைங்களா உங்களுக்கு. தினசரி பத்திரிகை, வார பத்திரிகை, மாத பத்திரிகை, மாதம் இருமுறை பத்திரிகை ம். இவங்கெல்லாம் ம். எழுதி பிரிண்ட் ஆகி வரதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆவறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப தான் வந்து போட முடியாது. வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோவே போட முடியல. ஓகே. ஒரு ஷோ ஓடட்டும் அதுக்கப்புறம் பார்த்துன்னு போடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படத்த போடுறாங்க பத்திரிகையாளர் காட்சி. டி நகர்ல இருக்கிற தேவி ஸ்ரீதேவி தியேட்டர்ல. எல்லாரும் ஒரு மாரியான இதுதான். என்னய்யா சேது இந்த விக்ரம்னு ஒரு நடிகரு. இவரு ம். ஏற்கனவே உல்லாசம் படம் நடிக்காதவரு. பார்த்தாலே ஒரு மாரி அது ஏதோ சங்கிலிலாம் கட்டி போட்டு வச்சிருக்குதுன்னு போய் உட்காந்தோனே ஃபர்ஸ்ட் ஹாஃபே படம் வேற மாரி போகுது. வெளிய வந்த உடனே அப்படியே நிக்கிற யார் டைரக்டர்ன்னு கேட்கறாங்க. செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டைரக்டர தான் நோக்கி எல்லாரும் போறாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து செலிபிரிட்டி ஷோ போட்டாங்க வந்து. ஓகே. ஃபிலிம் சேம்பர்ல பழைய தியேட்டர் ஒண்ணு இருந்தது. வெளிய வராரு பாலச்சந்தர் சார் அப்படி வெளிய வந்து அப்படி பார்க்குறாரு. ம். நான் உனக்கு லெட்டர் போடுறேன். அவருடைய இது வந்து கடிதம் எழுதுறது வந்து. ம். உனக்கு ம். நான் லெட்டர் போடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே அந்த பார்த்த இதுவுல வந்து. அந்த கடிதத்த பாலா ரொம்ப நாள் வச்சிருந்தாரு. ம். ஒரு ம். பெரிய கடிதம் போட்டு அத ஃப்ரேம் பண்ணிலாம் மாட்டி வச்சிருந்தாரு. வெளிய வந்து செலிபிரிட்டி படம் பார்த்தவங்க அத்தன பேரும் டைரக்டர தேடுறாங்க. சியான் விக்ரம தேடுறாங்க. அப்படி ஒரு எப்படி வந்து ஒரு தலை ராகம் படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுச்சு. ஒரு தலை ராகத்துக்கும் டிஆர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் அத வந்து வெளியிட்டார். ம். 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 அப்படி எனக்கு தெரிஞ்சு சேது படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. போட்டு விக்ரம தேடுங்க, பாலாவ புடிங்கன்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. அது ஒரு சினிமா. அந்த ஒரு நாள், ஒரு ஒரு நைட் ஓகே. ஒருத்தனுடைய வாழ்க்கைய எப்படி மாத்துது பாருங்க. இந்த மொட்டை அடிக்கணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில சொன்னப்ப எந்த நடிகரும் ஏத்துக்காத ஒரு விஷயத்த துணிச்சலோட எடுத்தவர் தான் விக்ரம் அவர்கள். நடுவுல விபத்துன்லாம் கூட கேள்விப்பட்டோம். என்ன சார் நடந்துச்சு அவருக்கு? இப்ப சமீபத்துலங்களா? இல்ல சார். அந்த காலகட்டத்தில ஏதோ கால்ல ஆக்சிடென்ட் அவரால எழுந்து நடக்க முடியாது. இனிமேட்டு ஆமாமாமாமா. ஹீரோவாலாம் இவரு வரவே முடியாது. சப்போர்ட்டிங் கேரக்டர் வேணா பண்ணலாம் அப்படின்ற மாரி அந்த விமர்சனமும் வந்திருக்கு. குறிப்பா புரியுது. அவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்தே வந்திருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்த மன உளைச்சலும் அவருக்கு வந்திருக்கு ஏதோ அப்படின்னாங்க. ஒரு ஷூட்டிங்க, டப்பிங்க முடிச்சுட்டு வண்டியில டூ வீலர்ல வரும்பொழுது, சரி. இந்த பாதாள சக்கரம் மூடி கழட்டிருந்த ஒரு இதுல ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்து, ம், ம். கால் எலும்பு அப்படியே 2 துண்டாயிடுச்சு. எடுத்துட்டு போய் ராயப்பேட்டை ஜிஹெச்ல அவர போட்டு, ஓகே. அப்போ இருந்த சமயத்துல வந்து நீங்க சொல்ற மாரி யாரோ அவருக்கு நெருக்கமானவர்களோ அல்லது ம். அவருக்கான எதிரிகளோ வந்து கடுப்பாயி போய்
இனிமேல் அவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் சினிமால அவன் நொண்டி கேரக்டர் தான் பண்ணணும். அப்படின்ற அளவுக்குலாம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க வந்து. ஒரு ஒரு புகழையுடைய உச்சிக்கு வர நேரத்துல ஒரு விபத்து நடக்குது. அது வர்றதுக்குள்ள அவ்வளவு போராட்டம் நடக்குது. அது வந்தாச்சு. வந்து ஒரு 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 4 ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்ற நேரத்துல வந்து ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் அப்படியாப்பட்ட விமர்சனங்கள் வருது. தப்பா வந்து பரப்பப்படுது. அவருக்கு அவ்வளவுதான் காலைய எடுத்துட்டாங்கன்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சினிமால அதெல்லாம் உண்டு. அப்போ என்ன ஒரு வேதனையாகும் வந்து. இதே காலோடயே வந்து நான் நடிப்பேன் நானு. என்ன பண்றீங்களோ? எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படின்னு விக்ரம் வந்து ஒரு அறிக்கைலாம் குடுத்திருந்தார். ஒவ்வொரு பத்திரிகை ஆபீஸ்க்கும் வந்து அப்ப ஃபேக்ஸ் இருக்குதோ இல்லையோ, கையிலேயே ஒருத்தர் குடுத்துட்டே போனாரு. விக்ரம் கைப்பட எழுதுனது. அத ஜெராக்ஸ் எடுத்து, நான் இது மாரி விக்ரம், சேது விக்ரம் இது பண்றேன். அப்படியே என்ன பத்தி தவறான தகவல்லாம் வருது. அப்படியாப்பட்டது ஒரு ஃபோட்டோவோட அட்டாச் பண்ணி, பத்திரிகைகளுக்கு நான் இப்படிதாங்க இருக்கிறேன். ஒருவேளை நான் வந்து கால் ஊனமுற்றவனா ஆயிட்டா கூட, அதே நொண்டின்னு வந்து கூட நான் நடிப்பேன். என் கேரக்டர நான் நிரூபிப்பேன். அப்படின்னு போட்டிருந்தார். அதுலருந்து மீண்டு வந்துட்டாரு. ஓகே. அங்கிருந்து மறுபடியும் ஒரு போராட்டம். உடம்ப ரெடி பண்ணி, பாருங்க மறுபடியும் நான் வந்தா ஹீரோவா தான் வருவேன்ட்டு. மறுபடியும் கொஞ்சம் சின்ன கேப் ஆகுது சார். அடுத்தடுத்த படங்கள் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு தில்லுன்னு நெனைக்கிறேன். தில்லுல இருந்து தான் மறுபடியும் அந்த வெற்றி அப்படின்றத அவரு கண்ணுல பார்க்குறாரு. சேதுல எப்படி அதிகமா பேசப்பட்டாரோ, தில், அதுக்கப்புறம் ஜெமினி வருது, தூள் வருது. இப்போ எப்படி விஜய் அஜித் எப்படி நம்ம பேசுறோமோ, அந்த காலகட்டத்துல தியேட்டர் ஓனர்ஸுக்கும் சரி, அந்த கலெக்ஷனும் சரி, நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கும் இணையாவும் இல்லாம அதிகமாவே வசூல் குடுத்தவரு விக்ரம் அவர்கள்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான ஒரு வசூல் வேட்டை குடுத்தவர் தான். கண்டிப்பா வந்து. நீங்க தில்லு தான் நீங்க சொல்ற மாரி. ஆரம்பம் தில்லுல இருந்து ஆரம்பம். தில்லுல இருந்து ஆரம்பம். அந்த படம் டைரக்டர் வந்து தரணி. அவர் பேர் வந்து ரமணி உண்மையான பேர். அவர் எதிரம்புதூர்னு ஒரு படம் எடுத்தாரு. படம் அட்டர் ஃப்ளாப் ஆன உடனே அவர தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. நல்லா இருக்கு அந்த படம். அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். அவரு, விக்ரம் எல்லாம் நண்பர்கள். அப்புறம் மச்சான் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. நீ பண்ணினா சூப்பரா இருக்கணும்னா, அதுக்கு ஒரு ப்ரொடியூசர தேடி, விக்ரம் ஃபுல்லா இறங்கி, அந்த தில்லு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தூளு, இன்னொரு பக்கம் ஜெமினிலாம் ஏவிஎம் தயாரிப்பு, சரண் டைரக்ஷனு. ஏவிஎம் வேற அந்த கேப்ல படங்களே பண்ணக்கூடாதுன்னு இருந்த ஏவிஎம் விக்ரம் வச்சு தான் படம் ஏன்னா, இப்ப சரண் வந்து வேற ஒரு லைம் லைட்ல வளர்ந்துட்டு வராரு. பாலச்சித்ரா ஸ்கூல்ல இருந்து வராரு. அவருடைய மேக்கிங்லாம் வேற மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்குது. இவங்க போய் அவரை லாக் பண்றாங்க சரணுக்கு. இவங்க சொல்றாங்க சில கண்டிஷன்லாம் ஏவிஎம். எனக்கு இந்த கண்டிஷன்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொல்லும்பொழுது அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. முழுக்க இவரு விக்ரம் பண்றாப்ல. இது என்ன பெரிய கதை, ஒண்ணுமே இல்லைங்களே, இது ரொம்ப பழைய கதை தானேன்னு. இல்ல நான் சீன் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி இந்த ஓப்போடு அது இது எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வரலாறு காணாத ஹிட். அது தெலுங்குல வந்து வெங்கடேஷ் பண்ணியிருந்தாரு. அங்க ஃபெயிலியர் வந்தது. இங்க பெரிய ஹிட். நீங்க அப்படியே விக்ரமுடைய கிராஃப் வந்து வேற லெவல்ல போகுது. இதுக்கப்புறம் இதை நம்பி எப்பவுமே வந்து ஒரு நடிகனுடைய அந்த புத்திசாலித்தனம் எங்கன்னா, இதையே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தொடர்ச்சியா நம்ம வந்து சர்வைவல் பண்ண முடியாது. டக்குன்னு நம்ம வந்து ஒரு உடம்ப குறைக்கிறது, ஒரு கண் பார்வையற்றவரா நடிக்கிறது, அப்புறம் வந்து சொல்ற மாதிரி ஒட்ட அடிச்சு நடிக்கிறது, இது மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அடுத்து தன்னை வருத்திக் கொண்டு தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு நடிகர்னா அது விக்ரம் அவர்கள் தான். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சாமி இந்த மாதிரி கமர்ஷியல் ஹிட் எல்லாம் கொடுத்திருந்தாலுமே கூட பிதாமகன்ல இருந்து அவரோட லைஃப் மறுபடியும் மாறுது. எப்படி பாலாவால சேதுல வாழ்க்கை மாறிச்சோ, பிதாமகன்ல இருந்து அவரோட ஆக்டிங் அப்படியே மாறுதுன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் தான் எல்லாரும் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேரக்டர் ஒரு டயலாக் கூட கிடையாது, எல்லாமே ரியாக்ஷன் தான். இந்த மனுஷன் எப்படி அதை செலக்ட் பண்ணாரு? அப்ப இவர் தான் இந்த ஆக்டிங் ஃபுல்லா இறக்கணும். எவ்வளவுதான் நம்ம கலெக்ஷன் கொடுத்திருந்தாலுமே கூட ஆக்டிங்ல நம்மளுக்கு ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் பிதாமகன் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த கமர்ஷியலுக்குள்ள ஏன் சார் அவர் வரல? இல்ல அது ஒரு முத்திரன் ஆயிடும் இல்லையா உங்களுக்கு வந்து. கமர்ஷியல் இடையில பண்ணாரு. ஆனா அந்த படங்கள்லாம் தோல்வி படங்கள் ஆயிடுச்சு. இங்க கோபுரான்னு ஒரு படம் வந்து அது கொடுத்த பில்டப்லாம் எவ்வளவு பெரிய பில்டப். கோபுரா, ஸ்கெட்ச்னு இந்த மாதிரியான சில படங்களும் 10 என்றதுக்குள்ளலாம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் வரும் டாங் 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 அப்படின்னு போட்டு அதை வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரன்னு கீழே எடுத்துன்னு வந்துச்சு. விக்ரம் கிட்ட இருந்து நாங்க இப்படிதாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த விக்ரம் தான் வேணும்னு சுதாரிச்சுக்கினாரு. எனக்கு நான் மிரண்டு போனது எதுன்னா ஐ படம் தாங்க. ஐ தான் வேற லெவல். உண்மையிலே மரணத்துடைய விளிம்புக்கு போயிட்டு வந்த ஒரு நடிகர் வந்து எப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அசோக் நகர்ல ஆஸ்கார் பிலிம்ஸ் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் இருக்காரு. அவரு பொதுவா வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியா கூட நெருக்கமானவர். டக்குன்னு செய்தி இதெல்லாம் ஏதாவது பண்ணோன்னா, சார் எனக்கு தசாவதாரத்திலே சார் கமல் சார் ஒரு வயசான பாட்டி கிட்ட போட்டிருக்காங்க தெரியும் சார், அந்த ஸ்டில் இருந்தா கொடுங்க சார். கொடுக்க மாட்டாரு. அப்ப வந்து இதுதான் பிரிண்ட் போட்டு ஸ்டில்லு கொடுப்பாங்க. சார் என் வண்டியில ஏறுங்கன்றாரு. வண்டியில ஏறணும் ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல போயிட்டு
அந்த ஆப்ரேட்டர் கிட்ட சொன்னாரு, ஒரே ஒரு ஷாட்டு ஓகே. கமல் வந்து அந்த வயசான அந்த பாட்டியா வர்றது. கமலா சார் இதுன்னேன். சார் இன்னொரு முறை ப்ளே பண்ணி காமிங்கன்னாரு. போட்டோனே வேற லெவல்ல அதே போல தான் என்ன பண்ணாரு, ஐ பத்தி நெறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது. நான் கிராஸ் செக் பண்றதுக்காக கேட்டப்போ, "சார் எங்க சார் இருக்கீங்கன்னாரு." "சார் வாங்க சார் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு" கார்ல கூட்டு போய் தேவி ஸ்ரீதேவி பிரிவ்யூ தியேட்டர்ல ம். போட்டா, அப்போதான் அந்த விக்ரம் ரியலா எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தெரியாமல் எடுத்தது. ம். ம். ஒண்ணும் நாரும் தோலும் மாரி இறங்கி வருவாப்புல அப்படியே. சங்கர் இந்த பக்கம் நிப்பாரு. "என்ன சார்ன்னேன்?" "சார் மனிதன் வந்து மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கான் சார்." ம். கொஞ்சம் தப்புனா கூட வேற அப்படி இறங்கி பார்த்துருக்காப்புலன்னு. அந்த படம் ஓடல அது வேற விஷயம். அதுக்கு அதுக்கு ஒரு நடிகன் தயாராகுறதே பெரிய கஷ்டம். ம். ம். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு டான்ஸ் மாஸ்டருடைய மகன். அவரோட தப்பு கிடையாது. அந்த பையன் ஒரு ஹீரோவா அறிமுகமானப்போ, அந்த டைரக்டர் வந்து உடம்ப குறைக்கணும் தம்பி நீங்கன்னோனே, ஒரு டயட்டீஷியன் யாரும் ஆலோசனைலாம் இல்லாம பண்ணக்கூடாது இல்லைங்களா? ம். தாறுமாறா இவரா போய் ம். அத சாப்பிடுறது, கீரை சாப்பிடுறது, ஏதோ கொதிக்க வச்சு குடிக்கிறதுன்னு ஐசியூல தூக்கி போட்டாங்க அவர. ஓகே. தூக்கி போட்டு அதுக்கப்புறம் குய்யோ முறைன்னு அழுது, அவன் உடம்ப தேத்தி, அதுக்கப்புறம் விக்ரம் தான் போய் அவருக்கு சொல்லியிருக்காரு. அந்த ம். பையனுக்கு ம். விஷயம் தெரிஞ்சு. "இடியட் என்னய்யா நீ இப்படிலாம் பண்ற நீ?" அப்படின்னு சொல்லி, அவருக்கு டயட்டீஷியனா இருக்கிற ஒருத்தர கூட்டிட்டு போய், "இந்த பையன அங்க நீங்க சேர்த்து பாத்துங்க. விட்டாரு. இந்த பையன பாத்துங்க." ஓகே. அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். கேள்விப்பட்டு போய். ம். ம். இதெல்லாம் ஒரு அவன் எவனா போறான் நமக்கு என்ன வந்தது? இல்லன்னா அவன் நமக்கு போட்டியா வந்துற போறான்ற பயத்துல இருக்கிற அந்த காலகட்டத்துல, ம். விஷயம் கேள்விப்பட்டு அந்த டான்ஸ் மாஸ்டர் பிரபலமானவரு. அப்புறம் சொல்லி, அவன போய் திட்டி, எப்படி எப்படிலாம் முறையோட சாப்பிடணும். நானே இவ்வளோ 2, 3 டயட்டீஷியன், டாக்டர்ஸ் வச்சுக்கிறேன். என்னாலயே முடியல. இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி, அவர் டயட்டீஷியன குடுத்துட்டு வந்தது. ம். ம். அது மாரி நல்ல மனசுலாம் உண்டு. ஓகே. ஆனா சாமியோட வெற்றி விழால ரஜினி அவர்கள வந்து அழைச்சிருப்பாங்க. கவிதாலயலருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் எந்த மாரி ஃபங்ஷனுக்கும் போறதில்ல. எல்லாத்துக்கும் என்னை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. எதார்த்தமா நெறைய விஷயங்கள் பேசிறேன் அப்படின்ற மாரியும், "வரமாட்டியா ரஜினி?" அப்படின்னு அன்பு கட்டளை விட்டதாகவும், அவரு அங்க வந்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருவாரு. பேசிட்டு இருக்கும் பொழுதே சொல்லுவாரு, "விக்ரம் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்" அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு விக்ரம் அப்போ லைம்லைட்ல பயங்கரமா இருந்தாரு சார். பயங்கரம். அது ரஜினி வாயால சொல்றதுக்கான ஒரு பெரிய இது வேணும். ஆ. ஏன்னா, நீங்க சொல்ற மாரி சாமி படம் ஓடி முடிச்சிடுச்சு. பயங்கர ஹிட்டு. ஆனா ஓடிக்கிட்டு இருக்கு. ம். ம். கவிதாலயாவுக்கு என்ன ஆச்சுன்னா, ரஜினி உள்ள வந்தாரு, அந்த ஃபங்ஷனுக்கு வந்தாருன்னா, இன்னும் ஒரு ஹைப் ஆகும். ஏதாவது பேசுவாரு. ம். அதுல இன்னும் பிக்கப் ஆகும் இல்லைங்களா? ஓ! அப்படின்னு அந்த பிசினஸ் மைண்ட்ல தான் ஆமா. கூப்ட்டாங்க. உண்டு ஓகே. இல்லைங்களா? அதையும் கவனிக்கணும் அத. ரஜினிக்கு அது உண்டு வந்து. அ. அவரும் தெளிவு வந்து. அப்பதான் வந்து நான் எது போனாலும், பேசினாலும் அது கான்ட்ரோவர்சி ஆயிடுது. நான் கொஞ்ச காலம் பேசாம ம். இருக்கிறேன்னோனே, ம். ம். "இப்ப எனக்கு கூட பேச வர மாட்டியா?" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டாரு. பாலச்சந்தர் சார். ஓ! பதறி போய் குருநாதர் ஆச்சே! ஓடி வந்து அப்பவும் அதே போல தான் அது. ம். ம். இன்னைக்கு நேத்து எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கலாம். அப்புறம் இவரு இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் இருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் விக்ரம் தான்னு விக்ரம். அத்தன பேரையும் விஜய், அஜித்லாம் வச்சுக்கிட்டே சொன்னாப்ல. விக்ரம் முகத்தெல்லாம் வேற மாரி ஆயிப்போச்சு வந்து. ம். 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 அத சொல்வதற்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கண்டிப்பா. ஆனா அதான் உடனே விக்ரம் மைக்க புடிச்சு என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் நீங்க தான்னு அன்னைக்கே அவ்வளவு ஆமா. பெருந்தன்மையா விட்டவர் அது தான் அங்க விக்ரம். சொல்லலாம் சும்மா விடுவாங்களா ரஜினி ரசிகர்? அது சொன்னாமா? இல்ல அது சார் இப்போ சொன்னது. அதுக்கப்புறம் அஜித் கொடுத்த இன்டர்வியூல கூட அடுத்த சூப்பர் ஸ்டாரா நான் அப்படின்றதுல கூட அஜித் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொன்ன மாரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். விஜய் மேலயும் இவ்வளவு சூப்பர் ஸ்டார் கான்ட்ரோவர்சி போனப்பயும் யாரும் எதுவுமே டக்குன்னு பதில் சொல்லல. ஆனா விக்ரம் அதே ஸ்டேஜ்ல பதில் குடுத்தது தான் ஒரு ஆமா. பெருந்தன்மையான விஷயமா ரைட். இருக்கு. வாரிசு சமயத்துல அந்த பிரச்சனை வந்தது வந்து. ஆ. ஏன் ஆ. வந்து விஜய் அத சொல்லியிருக்கலாமே! ஓகே. அப்படின்னு. அவர் சொல்லல. ஆனா அந்த நேரத்துல வந்து உடனே பிடிச்சுன்னு சொன்னது தான். ஏன்னா விக்ரமுக்கு தெரியும் அது. ஆ. ஆ. தன்னுடைய நெளிவு சுழிவு என்ன, ரஜினி இருக்கிற இடம் என்ன? அவரு இந்த வாயால சொல்றாருன்னா, இதுக்காக தானே இவ்வளோ காலம் நான் வந்து போராடி இந்த இடத்துக்கு வந்தேன். ம். ம். அப்படிலாம் அது தெரியும். 10ன்றதுக்குள்ள, ஸ்கெட்சு இந்த மாரி இன்னும் சில படங்கள் மகான், அந்த மாதிரியான படங்கள் தொடர் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. தோல்வியில துவண்டு போகாததான் விக்ரம் அவர்கள்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான தீனி அப்படின்றது சங்கர், பாலா இந்த மாரி நடிகர்கள் ஏன்னா அந்நியன்லாம் இன்னும் பேசப்பட்டுட்டு இருக்கு. எனக்கு 2 விஷயம் தான் சார். பிதாமகன், அந்நியன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படியும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலாம் இருந்திருக்கும். பிதாமகனுக்கு அப்புறம் விக்ரம் எப்படி சார் எல்லாத்துட்டயும் நடந்துகிட்டாரு? இல்ல. விக்ரம் ஒரு எளிமையான ஒருத்தர் தான் அது. இன்னும் சீனியர்ஸ்லாம் வந்து கென்னி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு. அதுதான். ம். ஏன்னா இல்ல காரப்பல்லு, துண்டு, ம். பொணத்த சுடுகாட்டுல உட்கார்ந்திருக்கணும். அந்த பத்தின விஷயங்கள் அந்த அந்த காலகட்டத்துல. இல்ல அந்த காலகட்டங்கள்ல அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போயிருந்தாங்க. பிதாமகன் பிதாமகன் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஸ்பாட் பெரிய குளத்துல எடுத்தாங்க. ம். ம். அப்போ ஒரு 2 பஸ் வச்சு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ம். அசோக் நகர்ல தான் அதனுடைய ஆபீஸ் இருந்தது. ம். ம். வி.ஏ. துரை இறந்துட்டாரு. ம். அவரு தான் நல்லா செலவு பண்ணியிருந்தாரு. போன உடனே என்ன பண்ணாரு, பாலா லைவா நீங்க பாருங்க. ம். பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. நீங்க சொன்ன மாரி விக்ரம்லாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு மிருகம் மாரி வந்து நிக்கிறாருங்க வந்து. ம். ம். அங்க வந்து நின்னாப்புல, அ அந்த பாலாவோட ஷூட்டிங்லாம் பார்த்தா வெறுத்து போயிடுவாங்க. ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு 2 நாள் எடுத்துப்பாப்புல. ம். ரீடேக் போயிருந்தது. அப்புறம் போதும் நீங்க பார்த்தது.
ஏன்னா அப்போ வந்து நெகட்டிவான செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது விக்ரமை பத்தி. ஆமா. இவர் வந்து ஊமை அந்த ஓ. படத்துல டம்மியா இருக்கிறாரு. அப்புறம் இவர் தான் சூர்யா தான் மெயின். இவர் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னு வந்ததுனால நேரடியா நீங்க பத்திரிகையாளர் வாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சப்ப தான் உண்மையிலேயே ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு நடிகர் ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்து பிதாமகன் வேற லெவல்ல கொண்டு போனது. மற்ற ஹீரோக்கள் யாராவது இருந்திருந்தா அது ஒத்துப்பாங்களான்னு தெரியல. முழுக்க முழுக்க பாலாவை நம்பி தான் வந்து. ஓகே. நீங்க சொன்னீங்க கமல் அடுத்த கமல் தான் விக்ரம் அவர்கள். இந்த மாடுலேஷன்லாம் அவர் அடிச்சுக்க ஆள் இல்ல. அதுல தான் அந்நியன பார்த்தோம். அந்நியன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா அமைஞ்சிருந்தாரு. சங்கர் விக்ரம் சேரும்பொழுது இந்த மாரி ஒரு அந்நியனா, ஒரு ரெமோ, ஒரு அந்நியன், ஒரு அம்பி இந்த மாரி ஒரு 3 கதாபாத்திரமும் இணைஞ்சு வருது அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் எப்படி சார் அந்த சக்சஸ் எப்படி இல்ல இருந்தது? அது வந்து ஒரு டைரக்டருக்கான ஒரு விஷயம் தான். டைரக்டர் சொன்னத உள்வாங்கிட்டு ஒரு நடிகன் வெளிப்படுத்துற ஒரு விதம். 2 பேருக்குமான அந்த புரிதல் வந்து ம், ம். அந்நியனுடைய சக்சஸ்க்கு அதுதான் காரணம். அவங்க பிரகாஷ்ராஜ் டயலாக் தான். நான் சிவாஜிய பார்த்துருக்கேன், அதுவ பார்த்துருக்கேன். நீ மகா நடிகன்டா அப்படின்னு சொல்ற மாரி, உண்மையிலே ஒரு கட்டத்தில சங்கரே ஒரு இன்டர்வியூல சொன்னாரு வந்து. இது விக்ரம் இல்லன்னா சாத்தியமாயிருக்காது. நான் ஒரு டைரக்டரா அவ்வளோதான் சொல்லி தான் கொடுக்க முடியும். நீங்க வந்து பஃபே மாரி தான். அது உள்ள இருந்தா தானே எடுக்க முடியும். ம், ம். நமக்கு தேவை என்னென்னவோ. அதுதான் விக்ரம் அது. வேற லெவல்ல கொண்டு போய் இவங்ககிட்ட கேரளாவெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டுங்க அந்த படம். ம், ம். மலையாளத்தில பெரிய கொண்டாட்டம். தெலுங்குல மலையாளத்தில பெரிய கொண்டாட்டம் அந்த படம். ஓகே, ஓகே. அதனால விக்ரம் வந்து இது என்னன்னா, அந்த வலி தான் காரணம். தன்னை எப்படி விமர்சனம் பண்ணாங்க? எப்படி தன்னை வந்து நடக்க முடியாதவன், அவன் இந்த இந்த கேரக்டர் தான் லாக்கின்னு சொன்னாங்க. ஒரு ம். டப்பிங் பேசிட்டு இருந்தோம். நம்ம பக்கத்துல நிக்க தகுதி இல்லாத ஒரு ஹீரோக்கெல்லாம் நாம போய் டப்பிங் பேசியிருந்தோம். இந்த வலியெல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வெளிப்படுத்துறது தான் வந்து பிதாமகன், மகன், அந்நியன், ஐஇ இந்த ம். படங்கள் தான். ஓகே. பொன்னியின் செல்வன் 1, 2 2லயுமே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த தீனி தான் கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். தங்கலான் அப்படின்ற ஒரு படைப்பு ரஞ்சித் அவர்களிடம் இணையும் பொழுது, இதுதான்டா தீனி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது டீசர் பார்த்திருந்தோம். இப்போ இன்னைக்கு பிறந்தநாள் அதுவுமா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவும் குடுத்திருந்தாங்க. மேக்கிங் வீடியோ. இந்த வயசுலயும் இன்னும் சொல்லணும்னா அவர் மேல ஒரு விமர்சனம். தாத்தா வயசாயிருச்சு விக்ரம்க்கு தாத்தா அப்படின்னு. ஆயிட்டாருங்க. தாத்தா வயசு இல்ல. தாத்தாவே ஆயிட்டாரு தாத்தாவே ஆயிட்டாரு. அப்படின்ட்டு. ஆமா. ஃப்ரேம்ல எங்கேயுமே அப்படி தெரியலீங்களே சார். இன்னும் கென்னியா தானே இருக்காரு. விக்ரமா கூட நாங்க பார்க்கல. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சஞ்சீவி உடம்பு அப்படின்னு. ஆமா, அந்த ஆமா. மாரி தான் சஞ்சீவி உடம்பா தான் இருக்குது வந்து. அது சொன்ன மாரி அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தேன். ம். ஒரு மொட்டை வெயில்ல, அப்புறம் வனாந்திரமான ஒரு இடம். கேஜிஎஃப் கோலார் தங்கவயல்லாம் சொல்லவே தேவையில்ல. ம், ம், ம். உங்களுக்கு வட மாவட்டமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. வட மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல எடுத்திருக்காங்க. வேலூர் மாதிரியான பகுதியில. ம், ம். என்னய்யா அந்த மனுஷன் ஒரு காட்சியில மண்ணுல வச்சு அடுத்துறாங்க. உள்ள ஸ்பாஞ்ச்லாம் இதெல்லாம் காட்டன்லாம் வச்சிருந்தா கூட, ம். அது எப்படி கண்ணுக்குள்ளலாம் போவும்? அது ரியல் ஷாட் தான் அது. அதனால தான் அந்த படத்தின் மீது ஆஸ்கார், ஆஸ்கார், ஆஸ்கார்ன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. அந்த நம்பிக்கையோட தான். ம், சும்மா ம், ஒண்ணும் ம். சொல்ல போறதில்ல. நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாரி ஒரு 60 வயத நெருங்குறாரு ஹீரோ. அவருடைய மகள் அக்ஷிதாவுக்கு வந்து பெண் குழந்தை பொறந்துருச்சு. ம். தாத்தாவாயிட்டாரு. தன்னை எங்கேயும் தாத்தான்னே சொல்லிக்கல. வேற விஷயம் நடிகர்களுக்கே உள்ள இதுதான். இந்த வயசுல இடையெல்லாம் கூட அவருக்கு உடம்பு இதாச்சு. ஓ! ஆ முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு, ம், ம், ம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, காவேரி ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு விக்ரமுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சுல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்புறமா அவருடைய மேனேஜர் சூரியநாராயணன் வந்து ஒரு அறிக்கைலாம் குடுத்தாப்புல. இல்லைங்க சும்மா உடம்பு முடியலன்னு. ம், ம். இந்த படத்திலேயே வந்து அந்த நீர்ச்சத்து ரொம்ப இறங்கி கம்மியாகி போய், ஒண்ணும் முடியல அப்படின்னோனே, அவரு ரஞ்சித் சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ம். வயதாகுது இல்லைங்களா? வயதுன்னு ஒரு காரணம். அப்ப பண்ணிட்டாரு. ஒரு ம். வெறி இருந்தது. உடல் ஒத்துழைக்கணும். ஆனா இதையும் மீறி ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுவும் பல காட்சிகள் டூப்பே கிடையாதாம். அப்போ விக்ரம் நீ குடுங்க தங்கலான் மாரி ஒரு 10 படம் குடுத்தா கூட நான் ரெடியா இருக்கிறேன்ற மாரியான ஒரு எனர்ஜி பெரிய விஷயம். ஓகே. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஆஸ்கார் அத பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் சார். 62 அப்படின்னு பார்க்கும் பொழுது, அருண்குமார் இணையறாரு. சித்தால ஆல்ரெடி நம்மள மிரட்டுனவர் தான். எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்துல இருக்காங்க. இன்னும் எண்ணற்ற திறமையான நடிகர்கள் உள்ள இருக்காங்க. நடிகர்கள் அப்படின்னாலே பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் சியான் வந்து கமர்ஷியலா எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க, ஓப்பனிங் பாட்டு வைங்க, இந்த 10 என்றதுக்குள்ள ஸ்கெட்ச் இந்த மாரி இல்லாம, நான் ஒரு நடிகன், எனக்கான கதைக்களம் இதுதான் அப்படின்றத எத்தன வருஷம் ஆனாலும், வருஷம் எடுத்துக்கிட்டு 1 படைப்பு, 2 படைப்பு மட்டும் குடுக்கக்கூடிய நடிகரா மறுபடியும் வலம் வர ரெடி ஆயிட்டாரு. ஸோ அந்த 62 பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல 62 சித்தா படத்தின் மேல 2 விதமான விமர்சனங்கள் இருந்தது. அத தாண்டி படம் ஓகே ம். சொல்லலாம் வந்து. ஒரு ஏன்னா ஒரு குழந்தைக்கு எதிரான ஒரு துன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு படமாக அது இருந்தாலும் வந்து, அங்கங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. நெறைய வந்துச்சு தமிழ்ல. அதனுடைய மேக்கிங் வந்து பேசியிருந்தாங்க. ம். நெறைய உலக சினிமாவில் சொல்லப்பட்ட கதை தான் அது வந்து. ஆனா அந்த மேக்கிங் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த கதை சொல்லல் விதம் அருமையா இருந்ததுன்னு டைரக்டர பாராட்டியிருந்தாங்க. டக்குனு அவருக்கு ஒரு டோக்கன போட்டு லாக் பண்ணிட்டாரு ம். விக்ரம். ரைட் ஓகே கதை சொல்லி.
உண்மையிலே உள்ள இன்னொரு நடிப்பு அசுரன் எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு. இவங்க 2 ஆமா. பேரும் தான். இன்னொரு செம போட்டியா இருக்கும் அது. இந்த சமீப காலங்கள்ல எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம் அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவர் தான். ஓகே. அவரும் ஒரு பக்கம் ரணகளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இது எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்னு ஒன்னும் சொல்லல. ஒரு தங்கலான் வந்த பிறகு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த டைரக்டர் அருண்குமாருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. விக்ரம் இணைஞ்சிருக்காரு. கண்டிப்பா கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையா தான் இருக்கும். இவர வச்சு பண்றாருன்னா, அது எந்த மாதிரியான கதை, என்ன எடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். ஓகே. விக்ரமோட இவ்வளவு வருஷம் டிராவல்ல இந்த கிசுகிசு அப்படின்னு ஒரு விஷயம், இந்த நடிகரை போட்டியா எடுத்துக்கிறது, எனக்கு இந்த டைரக்டரோட தான் பணிபுரியணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்திருக்குங்களா சார்? இதுவரைக்கும் அவரோட நெறைய கிசுகிசு வந்திருக்குதுங்க. இவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டு வந்து இல்லாம இருக்குமா? அத எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இத்தனை வருஷம் இல்ல. அப்ப வந்து இப்போ நீங்க தடுக்கி விழுந்தா சோசியல் மீடியால நெறைய போடுறது. அப்போ வந்து பத்திரிகை ஆபீஸுக்குலாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்பாரு வந்து. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அவருக்கு ஒரு பயம் வந்து. நடிகையுடன் கிசுகிசு இதெல்லாம் வந்தப்பலாம் வந்து இன்னொன்னு கூட போயிருக்குது. ஒரு பேர் சொல்ல விரும்பல. இவரும் ஒரு ஹீரோவும் சேர்ந்து நடிச்ச படம். கண்டுபிடிச்சுருவாங்க நம்ம ஆளுங்க. அப்ப சரி. அந்த டைரக்டர் வந்து இவங்க 2 பேரையும் சும்மா உட்கார வச்சுட்டு, அந்த கதாநாயகிக்கு மட்டும் தனியா கூட்டு போய் இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஓகே. இவரு 2 பேருமே பெரிய ஆர்டிஸ்ட். யாரு? இவரும் இன்னொருத்தரும். இன்னொரு பெரிய ஆர்டிஸ்ட். அவர் பேர சொல்லு. சரி. போய் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னோனே, கடுப்பான 2 பேரும் போய் அந்த டைரக்டர் 2 வெளுத்துட்டாங்க. அத வந்து தெரியாம வெளுத்தது வந்து பெரிய அளவுல இதுவாகி போயி, டைரக்டர அடிச்சு விட்டாரு. ஓகே. விக்ரம் அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசி, அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நான் வேணும்னே அடிக்கலாம் இல்லைங்க. போய் மிரட்டுனேன். அத அடிச்சுடுன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க காலையிலேருந்து 8 மணிலேருந்து லஞ்ச் பிரேக் வரைக்கும் 2 பெரிய ஆர்டிஸ்ட்ட உட்கார வச்சுட்டு, தனியா போய் ஒரு கதாநாயகிக்கு மட்டும் அவர் ஷாட் எடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தங்க அது? பிற்காலத்துல அந்த கதாநாயகிய அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ஆமா. ஓகே. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு என்னன்னா நேரடியா சம்பந்தப்பட்ட இந்த பத்திரிகையாளர்கிட்டயே பேசிடுவாரு. ஓ! என்ன பாஸ் இது பண்ணு என்னன்னா காரணம் என்னன்னா, ரொம்ப டவுன் டூ எர்த்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த இடம் ஒரு கிசுகிசு நம்ம ஒரு அப்பலாம் பிட்டு ஒரு 10 வரியில எழுதும் ஒரு அநேகமா யாருக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் தான் ரொம்ப வேதனையா சொன்னாரு. சார் நீங்க பிட்டுன்னு ஒண்ணு எழுதிட்டு போயிடுறீங்க. அது 2 விதமா வேலை செய்யுது. அது நல்லா இருந்ததுன்னா ஒருத்தனை எங்கேயோ கொண்டு போயிடுது. அது மோசமான பிட்டா இருந்ததுன்னா அவனுடைய கேரியரே காலி பண்ணிடுதுன்னு. நீங்க சாதாரணமா அத நினைக்காதீங்க. ஒரு 10 வரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ இருந்த அந்த 10 வரி செய்யக்கூடிய அந்த மாத்திரை செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லைங்களா? அது வேற விதம்ன்னு. அதுக்காக தான் வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடன் ஒரு நேரடி தொடர்புல இருப்பாரு. பேசுவாரு. என்னங்கன்னு கேட்பாரு. கிசுகிசு இல்லாத நடிகர் யாருங்க? கிசுகிசு இருந்தா தான் அவங்க பெரிய ஃபேமஸ். சரி. இறுதியா அவங்களோட ரசிகர்கள பத்தி கேட்கணும் சார். ஏன்னா, ரஜினி அவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு படையே இருக்கு. இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. கமல் அவர்களுக்கு செலக்டிவா இருப்பாங்க. முக்கியமா அந்த காலகட்டத்தில பெண்கள்லாம் இருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்குன்னு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. விக்ரமோட ரசிகர்கள பார்த்திருக்கேன். சமீபத்தில கமலா சினிமாஸ்ல வந்து சாமி படம் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ரசிகர்கள பார்க்கும்பொழுது, அவ்ளோ வெறியா இருக்காங்க விக்ரம் அவர்கள் மேல. ஆனா வெளிய எங்கேயுமே நம்ம அவங்கள பார்க்க முடியறதில்ல. ஸோ கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடியவங்க தான் விக்ரமோட ரசிகர்கள். இவங்க தான் ரியல் ரசிகர்கள். ஓகே. ஏன்னா, அது எப்போ அதுக்கு ஒரு சம்பவம் நம்ம சேனல்ல கூட நான் பழைய ஏதோ பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு படத்துக்கு ஒவ்வொரு படம் இதுவாகும்போதும் விக்ரமுடைய ஒரு ரசிகர் வந்து ஆயில் பெயிண்ட் உடம்ப அடிச்சுன்னு வந்துருவாரு. அடிச்சுன்னு வந்து அந்த ஆளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வந்து ரியாக்ஷன் ஆகி எடுத்து போய் ஜிஹெச்ல போட்டாங்க. விக்ரம் காதுக்கு தெரிஞ்சு போய் கண்ணாமண்ணான்னு சண்டை போட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்து, அவருக்கு வைத்திய செலவுலாம் பார்த்து, அப்புறம் திட்டி அனுப்பிச்சு விட்டாப்புல. ஏதோ கடை ஏதோ வச்சு குடுத்தாரு போல. ஓகே. பங்க் கடை மாரி. இனிமேல் வந்து அப்ப அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னது என்னன்னா, தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம், இது மாரி வந்துலாம் பண்ணக்கூடாது. வேணாங்க. என் படம் நல்லா இருந்தா பார்க்க வருவாங்க. அதே சமயம் கொண்டாடுங்க. ரொம்ப அடுத்தவங்கள எந்தவித தொந்தரவும் பண்ணாதீங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கோப்ரா படத்துக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு திருச்சிக்கு போயிருந்தப்போ, ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம். ஆமா. கொஞ்சம் கலகலப்பு. கலகலப்புங்க. கைகலப்பாயிருச்சு. கைகலப்பு வெளு வெளுன்னு வெளுத்துப்ட்டாங்க வந்து. நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போயி இவர வரவேற்கன்னு சொல்லி, அங்க ஒரே அந்த பேரிகேட்லாம் தூக்கி இது பண்ண உடனே என்ன பண்ணாங்க, அந்த மத்திய பாதுகாப்பு படையுடைய கண்ட்ரோல்ல இருக்குல்ல, மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டாங்க. மிதிச்ச உடனே இவரே கோவப்பட்ட பிறகு, அப்புறம் என்னன்னா, இவருடைய நாலேட்ஜுக்கே இல்லாம இவர கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ரசிகர்கள யார் கொண்டு வந்ததுன்னு தெரியல. புரொடியூசரா அல்லது வேற யாருன்னு தெரியல. அங்க உள்ள ஆட்களான்னு. ஏர்போர்ட்லேருந்து வரவழைக்கணும் அவர. அப்படி ஒரு மாஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விக்ரம் ரொம்ப மனசு நொந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் திட்டியிருக்காரு. ஏங்க என் ஃபேன்ஸ ஏங்க இப்படிலாம் பயன்படுத்துறீங்க? அவங்க பாருங்க நிகழ்ச்சி நடக்கிற அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு தனியார் கல்லூரியிலயோ ஏதோ நடந்து அங்க வந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஏர்போர்ட்டுக்கு வாங்க, இது வாங்க அதெல்லாம் சொல்லி எவ்வளோ பாதுகாப்பான ஏரியா. அவங்களுக்கு உற்சாகத்துல அது மாரி பண்ணி விட்டாங்க. அப்புறம் அது நேரடியா நொந்து போனது. அதுக்கப்புறம் எங்கேயாவது தான் போனோம்னா, அந்த மாரி ரசிகர் கூட்டத்தெல்லாம் வரவழைக்காதீங்க. அப்படின்னு அந்த மன்ற தலைவர்கள்லாம் சொல்லக்கூடியவர். இப்ப இருக்க முன்னணி நடிகர்கள் கூட ரசிகர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்காத நேரத்துல, அப்பயே அவர் அந்த கட்டுப்பாடுகள்லாம் சூப்பரா சொன்னீங்க நீங்க. விதிச்சவர் தான் விக்ரம் அவர்கள். தொடர்ந்து நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம்னு நெனைக்கிறேன் சார்.
ரொம்ப நன்றி சார். வணக்கம். இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.